ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்னா என்ன அப்படின்றது, எந்தெந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் இதுல வருது, அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா பைத்தான் யூஸ் பண்ணுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன் வந்து பைத்தான்ல குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரே கோட்ல நெறைய ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ப எந்த ஆப்பரேட்டர் வந்து பைத்தான் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த ஆப்பரேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்? அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் எந்த ஆப்பரேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்? குடுத்து கால்குலேஷன் பண்ணும் அப்படின்றத நம்ம ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாராந்தசிஸ் வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாராந்தசிஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். ஒரு கால்குலேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான்குள்ள போயிட்டு, அந்த பாராந்தசிஸ்க்குள்ள என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அத எவாலுவேட் பண்ணி அந்த அவுட்புட்ட எடுத்துரும் பைத்தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்பரேட்டர், அதாவது எக்ஸ்பொனன்ஷியேஷன் இருக்கான்னு செக் பண்ணும். எக்ஸ்பொனன்ஷியேஷன் இருந்துச்சுன்னா, அடுத்த எக்ஸ்பொனன்ஷியேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த கால்குலேஷன முடிச்சிரும். அந்த கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் இல்ல மாடுலஸ் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கா அப்படின்றத தேடும். இந்த ஆப்பரேட்டர்ஸ் இருக்கான்னு தேடிட்டு, அண்ட் தென் வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, இதோட கால்குலேஷன முடிச்சிரும். அண்ட் இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அடிஷன் சப்ராக்ஷனுக்கு போகும். அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடும். சரிங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸான அவுட்புட்டை வந்து எடுத்துரும். இந்த அவுட்புட்டை கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், அதாவது நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதுக்கு அடுத்து அண்ட் இருக்கான்னு பார்க்கும், அதுக்கு அடுத்து ஆர் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர் தான் வந்து ஆப்பரேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணும். நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது கால்குலேஷன் குடுக்கறது மாதிரி இருந்தாலும், இந்த ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ பேஸ் பண்ணி கால்குலேஷன் குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டான அவுட்புட் வரும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாராந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்ப நீங்க எந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்டான கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து பாராந்தசிஸ்க்குள்ள குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் தான் அடுத்து வரணும். அப்படின்ற இடத்துல நீங்க எக்ஸ்பொனன்ஷியேஷன் குடுங்க. அதாவது வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அத மெயினா பாராந்தசிஸ்குள்ள குடுத்துட்டீங்கன்னா, அந்த கால்குலேஷன் எல்லாம் பைத்தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிரும். அதுக்கு அடுத்து தான் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த ஆப்பரேட்டர யூஸ் பண்ணி கால்குலேஷன கன்டின்யூ பண்ணும். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா, இப்ப 2 ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரே பிரசிடென்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க 2 ஆப்பரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கு. இப்ப என் கோட்ல மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்கு. அப்ப எதுக்கு வந்து ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் குடுத்து, அத ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும் அப்டின்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும். இப்ப லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து ரைட் சைடு இருக்க மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். சரிங்களா? லெஃப்ட் டூ ரைட்ல தான் போகும். மல்டிபிள் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இப்போ இது இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன்லாம் ஒன் பை ஒன்னா இருந்தா, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எவாலுவேட் பண்ணிட்டே போகும். சரிங்களா? இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டிவைடு வரும். அதுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைடு, மல்டிப்ளிகேஷன் 2க்குமே வந்து ஒரே பிரசிடென்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டூ ரைட் போகுது. அப்ப லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? உங்களுக்கு டிவைட் இருக்கு. அதனால 100 பிளஸ் 200 டிவைடட் பை 10 நான் குடுத்துருக்கேன். அப்ப 200 10ஆல் டிவைட் பண்ணா 20ன்ற அவுட்புட் வரும். அப்ப 20ன்னு கன்வெர்ட் ஆயிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆப்பரேட்டர் இருக்கு? மல்டிப்ளிகேஷன். சோ நெக்ஸ்ட் பிரசிடென்ஸ் குடுக்க வேண்டிய ஆப்பரேட்டர் மல்டிப்ளிகேஷன் தான். பிகாஸ் டிவைடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒரே பிரசிடென்ஸ் தான். லெஃப்ட் டு ரைட் போறதுனால ஃபர்ஸ்ட் டிவைட முடிச்சுட்டு தென் மல்டிப்ளிகேஷன் போகுது. அப்ப 3 மல்டிப்ளை பை 10 என்ன வரும்? உங்களுக்கு வந்து 30 வரும். இந்த அவுட்புட் எடுத்தாச்சுங்களா? அதுக்கு அடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? பிளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ். இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான் போகும். இப்ப லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு. அண்ட் தென் பிளஸ்ஸ முடிச்சுட்டு அதோட அவுட்புட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? 120ன்ற அவுட்புட் எடுத்துட்டு தென் வந்து அத 30ஆல மைனஸ் பண்ணி நமக்கு 90 அப்படின்ற ஃபைனல் அவுட்புட் குடுக்குது. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் வந்து வொர்க் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம பார்த்த எல்லா ஆப்பரேட்டர்ஸ்க்கும் ஒன் பை ஒன்னா வொர்க் ஆகும். சரிங்களா? நம்ம பைத்தான்லயும் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா ஆப்பரேட்டர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 11 100 மைனஸ் 12 பிளஸ் parenthesisக்குள்ள 10 டிவைடட் பை 5 மல்டிப்ளைட் பை 25 எக்ஸ்பொனன்ஷியேஷன் 2 டிவைடட் பை 7 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 100 அண்ட் 100 கிரேட்டர் தன் 10. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்புட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைத்தான் இதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் டு ரைட் தான் போகும். ஏன்னா 2 parenthesisக்குள்ள வேல்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து parenthesisக்குள்ள இருக்க வேல்யூக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது 2 இருக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் போகும். ஸோ 10 டிவைடட் பை 5 பார்த்தீங்கன்னா 2ன்ற அவுட்புட் இங்க வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஸ்டெப் 1. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த parenthesisக்குள்ள இருக்க வேல்யூ எவாலுவேட் பண்ணும். 25 பவர் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 625ன்ற வேல்யூ வரும். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் சேஞ்சஸ். அண்ட் தென் 3வது ஸ்டெப் எப்படி அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் வந்து parenthesis முடிஞ்சிச்சுன்னா, அடுத்த இம்பார்ட்டன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷனுக்கும், டிவிஷனுக்கும்
ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட் போறதுனால ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1250 இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்போ 1250 டிவைடட் பை 7 அப்படின்றது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 178.57 அப்படின்னு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கும் பிளஸ்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து 100 மைனஸ் 12 மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரதுனால லெஃப்ட் இருந்து ரைட் வந்து 100 மைனஸ் 12 88 அப்படின்றது எடுத்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ் இருக்குங்களா? ஸோ பிளஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுது. 88 பிளஸ் 178 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 266.57. ஒன்ஸ் இந்த ஆப்பரேட்டர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் போகும். கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அந்த சைடு வந்து கிரேட்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 266.57 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1000 பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ். ஸோ இங்க வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. அண்ட் தென் 100 வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்றது ட்ரூ. அப்போ அவுட்புட் இங்க வந்து ட்ரூ வந்தாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும் அண்ட். சரிங்களா? லாஸ்டா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும் அண்ட். இப்போ நான் அந்த செல்ல ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ். இப்போ பைத்தான் கரெக்டா எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றதுனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த செல்ல ரன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான். பாருங்க எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கிறதுனால இப்படி இருக்கு. எல்லாத்தோட அவுட்புட் நீங்க எதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஆனா பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்பரேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன். ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்னா என்ன அப்படின்றது, எந்தெந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் இதுல வருது அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா பைத்தான் யூஸ் பண்ணுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன் வந்து பைத்தான்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரே கோட்ல நிறைய ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ எந்த ஆப்பரேட்டர் வந்து பைத்தான் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த ஆப்பரேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் எந்த ஆப்பரேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், கொடுத்து கால்குலேஷன் பண்ணும் அப்படின்றத நம்ம ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெராந்தசிஸ் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெராந்தசிஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஒரு கால்குலேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பைத்தான்குள்ள போயிட்டு அந்த பெராந்தசிஸ்குள்ள என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை எவால்வேட் பண்ணி அந்த அவுட்புட்டை எடுத்துரும் பைத்தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்பரேட்டர், அதாவது எக்ஸ்பொனன்சியேஷன் இருக்கான்னு செக் பண்ணும். எக்ஸ்பொனன்சியேஷன் இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸ்பொனன்சியேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கால்குலேஷனை முடிச்சிடும். அந்த கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் இல்ல மாடுலஸ் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கா அப்படின்றது தேடும். இந்த ஆப்பரேட்டர்ஸ் இருக்கான்னு தேடிட்டு அண்ட் தென் வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இதோட கால்குலேஷனை முடிச்சிடும். அண்ட் இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அடிஷன் சப்ராக்ஷனுக்கு போகும். அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடும். சரிங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸான அவுட்புட்டை வந்து எடுத்துரும். இந்த அவுட்புட்டை கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், அதாவது நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதுக்கு அடுத்து அண்ட் இருக்கான்னு பார்க்கும், அதுக்கு அடுத்து ஆர் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர் தான் வந்து ஆப்பரேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணும். நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும், ஏதாவது கால்குலேஷன் கொடுக்கறது மாதிரி இருந்தாலும், இந்த ஆப்பரேட்டர்ஸ் பிரசிடென்ஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெராந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்ப நீங்க எந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்டான கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பெராந்தசிஸ்குள்ள கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்பொனன்சியேஷன் தான் அடுத்து வரணும் அப்படின்ற இடத்துல நீங்க எக்ஸ்பொனன்சியேஷன் கொடுங்க. அதாவது வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை மெயினா பெராந்தசிஸ்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா அந்த கால்குலேஷன் எல்லாம் பைத்தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். அதுக்கடுத்து தான் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி கால்குலேஷனை கண்டினியூ பண்ணும். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஒரே பிரசிடென்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 ஆப்பரேட்டர் இருக்கு பாத்தீங்களா? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கு. இப்ப என் கோட்ல மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்கு. அப்ப எதுக்கு வந்து ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும். இப்ப லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் இருக்கு, அதுக்கு அடுத்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ரைட் சைடு இருக்க மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்.